தோனி கிரிக்கெட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு பெற்றுவிட்டதாக பலரும் கூறி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அது குறித்து தோனி தங்களிடம் என்ன கூறினார் என விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து தோனி ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். கடந்த 2019 ஒருநாள் போட்டி உலக கோப்பையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றார். அதன் பின் IPL தொடரில் மட்டுமே அவர் விளையாடி வருகிறார். 2024 IPL தொடரில் பங்கேற்ற தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுடன் வெளியேறியதால் ஏமாற்றத்தில் இருந்தார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்தான் தனது கடைசி போட்டி நடைபெற வேண்டும் என்ற முடிவில் அவர் இருந்ததாக கூறப்படுகின்றது. எனினும் 42 வயதாகிவிட்ட நிலையில் அவர் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்றுவிடுவார் என கூறப்பட்டது. ஓய்வு குறித்து தோனி சார்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் அது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதில் CSKவில் யாரிடமும் தோனி தான் ஓய்வு பெறுவதாக கூறவில்லை. அவர் அணி நிர்வாகத்திடம் இன்னும் 2 மாதங்கள் காத்திருங்கள், அதன் பின் நான் இறுதி முடிவை கூறுகிறேன் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார். இந்த தகவல் CSK ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் ஏன் 2 மாதம் காத்திருக்குமாறு கூறினார் என்பதன் பின்னணி குறித்து மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக IPL தொடரில் இம்பாக்ட் வீரர் என்ற விதி உள்ளது. அதன்படி 11 வீரர்களை தாண்டி 12வதாக ஒரு வீரரை பேட்டிங் அல்லது பவுலிங்கின் போது மாற்ற வீரராக எப்போது வேண்டுமானாலும் களமிறக்கலாம். இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிட வேண்டும் என ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் BCCIயிடம் முறையிட்டுள்ளனர். BCCI அதை நீக்குவது குறித்து விவாதித்து வருகின்றது. இன்னும் சில மாதங்கள் அது குறித்து BCCI தனது இறுதி முடிவை அறிவிக்கும். ஒருவேளை இம்பாக்ட் வீரர் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் தோனி அடுத்த ஆண்டு தொடரில் இம்பாக்ட் வீரராக இடம்பெறுவார் என கூறப்படுகின்றது. அதாவது விக்கெட் கீப்பிங் செய்யாமல் பேட்டிங்கின் போது கடைசி ஓவர்களில் பேட்டிங் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர் வந்து பேட்டிங் செய்வார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.